வால்மீகி ராமாயணம் அயோத்தியா காண்டம் அத்தியாயம் 62 தசரதேன கௌசல்யா பிரசாதனம். தசரதர் கௌசல்யை சமாதானப்படுத்துவது. द्विषष्टितमः सर्गः 62வது सर्गம். दशरथेन कौसल्या प्रसादनम्. दशरथர் கௌசல்யை சமாதானப்படுத்துவது. एवं तु क्रुद्धया राजा राममात्रा स शोकया श्रावित परुषं वाक्यं चिन्तयामास दुःखितः. சோகையா துயரத்தோடு இருந்தவளும் தோ அதனால் குருத்தையா சினம் கொண்டு இருந்தவளுமான ராமமாத்ரா ஸ்ரீராமரது தாயாரால் ஏவம் இவ்விதமாய் பருஷம் கொடிய வாக்கியம் வார்த்தையை ஸ்ராவித்தக சொல்லப்பட்ட ராஜா சக்கரவர்த்தியார் துக்கித்தக மனவேதனை படுகின்றவராய் சிந்தையாமாச கவலையுற்றார். துயரத்தோடு இருந்தவளும் அதனால் சினம் கொண்டு இருந்தவளுமான ஸ்ரீராமரது தாயால் இவ்விதமாய் கொடிய வார்த்தையை சொல்லப்பட்ட சக்கரவர்த்தியார் மனவேதனை படுகின்றவராய் கவலையுற்றார். சிந்தயித்வா ச நிருப்போ முமோஹ வியாக்குலேந்திரியः தீர்க்கேன காலேன சஞ்ஞாமாப பரந்தபः. பரந்தபः பகைவர்களை தவிக்கச் செய்யும் சகாச்ச அவரும் வியாக்குலேந்திரியக பொறி கலங்கியவராய் சிந்தையித்வா சிந்தித்து முமோக மெய் மறந்து கிடந்தார். நிருப்பக சக்கரவர்த்தியார் அதி தீர்க்கேன காலேன வெகு நேரம் சென்று சஞ்ஞாம் பிரஜையை ஆப்ப அடைந்தார். பகைவர்களை தவிக்கச் செய்யும் அவரும் பொறி கலங்கியவராய் சிந்தித்து மெய் மறந்து கிடந்தார். சக்கரவர்த்தியார் வெகு நேரம் சென்று பிரஜையை அடைந்தார். சஞ்ஞாமுபலப்யைவ தீர்க்கமுஷ்ணம் ச நிஸ்வசன் கௌசல்யாம் பார்ஷ்வதோ திருஷ்ட்வா புனச்சிந்தாமுபாகமாத். அவர் தீர்க்கம் மின்னீண்டும் உஷ்ணம் ச உஷ்ணமுமாக நிஸ்வசன் மூச்சு விட்டு கொண்டு சஞ்ஞாம் பிரஜையை உபலப்யைவ அடைந்ததும் பார்ஷ்வதக பக்கலில் கௌசல்யாம் கௌசல்யா தேவியாரை திருஷ்டுவா கண்டு புனக மறுபடியும் சிந்தாம் சிந்தையை உபாகமதடைந்தார். அவர் நீண்டும் உஷ்ணமுமாக மூச்சு விட்டு கொண்டு பிரஜையை அடைந்ததும் பக்கலில் கௌசல்யா தேவியாரை கண்டு மறுபடியும் சிந்தையை அடைந்தார். தஸ்ய சிந்தயமானஸ்ய பிரத்யமாத் கர்ம துஷ்கிருதம் யதனேன கிருதம் பூர்வம் அஜ்ஞானாச்சப்தவேதினா. சிந்தயமானஸ்ய சிந்தையிலிருந்து தஸ்ய அவருக்கு அனேன இவரால் சப்தவேதினா ஒலியால் குறியை எய்பவராய் பூர்வம் முன்னொரு கால் அஜ்ஞானாத் அறியாமையால் யாதொன்று கிருத்தம் செய்யப்பட்டதோ அந்த துஷ்கிருத்தம் கர்ம தீச்செயலானது பிரத்யபா சிந்தையிற் தோன்றிற்று. சிந்தையிலிருந்து அவருக்கு இவரால் ஒலியால் குறியை எய்பவராய் முன்னொரு கால் அறியாமையால் யாதொன்று செய்யப்பட்டதோ அந்த தீச்செயலானது சிந்தையிற் தோன்றிற்று. அமனாஸ்தேன சோகேன ராம சோகேன ச பிரபுः த்வாப்யாமப்பி மகாராஜः சோகாப்யாமன்வதப்யத. பிரபுः சாமர்த்தியசாலியாகும் மகாராஜக சக்கரவர்த்தியார்த்தேன தன் சிந்தையில் தோற்றிய சோக்கேன துயர செய்தியாலும் ராம சோக்கேன ச ராமரை பற்றிய துயரினாலும் துவாப்யாம் இவ்விரண்டு
சோகாபியாமப்பி துயர்களாலும் அமனாக ஸ்தம்பித்தவராய் அன்வதப்பியத பரிதவித்தார். சாமர்த்தியசாலியாகும் சக்கரவர்த்தியார் தன் சிந்தையிற் தோற்றிய துயர செய்தியாலும் ராமரை பற்றிய துயரினாலும் இவ்விரண்டு துயர்களாலும் ஸ்தம்பித்தவராய் பரிதவித்தார். தஹ்யமானஸ்து சோகாப்யாம் கௌசல்யாமாஹ பூபதிः வேப்பமானோஞ்சலிம் கிருத்வா பிரசாதார்த்தம் அவாங்முகः. சோகாபியாம் இருவித துயர்களாலும் தஹ்யமானக துன்புறும் பூபதி சக்கரவர்த்தியார் வேப்பமானக மெய் நடுங்கி அவாங்முக தலை குனிந்தவராய் அஞ்சலிம் கிருத்வா கை குவித்து கௌசல்யாம் கோசலாதேவியாரை பார்த்து பிரசாதார்த்தம் தூ சாந்தப்படுத்துவதன் பொருட்டே ஆக பின்வருமாறு கூறினார். இருவித துயர்களாலும் துன்புறும் சக்கரவர்த்தியார் மெய் நடுங்கி தலை குனிந்தவராய் கை குவித்து கோசலாதேவியாரை பார்த்து சாந்தப்படுத்துவதன் பொருட்டே பின்வருமாறு கூறினார். பிரசாதயே த்வாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலிः வத்சலா நான்ரோஷம்சா ச த்வம் ஹி நித்யம் பரேஷ்வபி. கௌசல்யே கோசலையே த்வாம் உன்னை பிரசாதையே மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அயம் இந்த அஞ்சலியானது மயா என்னால் ரச்சிதக செய்யப்பட்டது. துவம் ஹி நீயோ பரேஷு அபகாரிகளிடத்தும் அப்பி கூட நித்தியம் எப்பொழுதும் வத்சலாச்ச அன்புடையவள் ஆண்ருஷம்சாச்ச பெருநோக்குடையவள். கோசலையே உன்னை மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். இந்த அஞ்சலியானது என்னால் செய்யப்பட்டது. நீயோ அபகாரிகள் இடத்தும் கூட எப்பொழுதும் அன்புடையவள் பெருநோக்கு உடையவள். பர்த்தா து கலோ நாரீணாம் குணவா நிர்குணோபி வா தர்மம் விம்ருஷமாணானாம் பிரத்யக்ஷம் தேவி தெய்வதம். தேவி தேவியே தர்மம் தர்மத்தை விம்ருஷமானானாம் உள்ளபடி அறியும் நாரீணாம் அங்கையர்களுக்கு பர்த்தாத்து கணவன் ஒருவனே குணவான பே நற்குணம் உடையவனாயினும் நிர்குணகாவா நற்குணம் அற்றவனாயினும் பிரத்யக்ஷம் கட்புலனாகிய தெய்வத்தம் தெய்வம் கலோ இல்லையா என்ன. தேவியே தர்மத்தை உள்ளபடி அறியும் மங்கையர்களுக்கு கணவன் ஒருவனே நற்குணம் உடையவனாயினும் நற்குணம் அற்றவனாயினும் கட்புலனாகிய தெய்வம் இல்லையா என்ன. சாத்வம் தர்மா பராணித்யம் திருஷ்டலோக பராவரா நாரசேவே பிரியம் பக்தும் துக்கிதா பேசோ துக்கிதம். திருஷ்டலோக பராவரா லோக அனுஷ்டானத்தால் விளையும் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவளும் நித்தியம் சதா தர்மபரா தர்மத்தில் ஆசக்தி உடையவளுமான சா அந்த துவம் நீயே துக்கிதா அப்பி துன்புற்றவளாயினும் சோ துக்கிதம் உன்னிலும் அதிகம் துன்பெற்று இருக்கும் என்னை நோக்கி விப்ரியம் வன்மொழியை வக்தும் பேச அருகசேன நிச்சயத்து இருக்கலாகாது. லோக அனுஷ்டானத்தால் விளையும் நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவளும் சதா தர்மத்தில் ஆசக்தி உடையவளுமான அந்த நீ துன்புற்றவளாயினும் உன்னிலும் அதிகம் துன்புற்று இருக்கும் என்னை நோக்கி வன்மொழியை பேச நிச்சயித்து இருக்கலாகாது. தத்வாக்கியம் கரோணம் ராஜ்ஞः ஸ்ருத்வா தீனஸ்ய பாஷிதம் கௌசல்ய வ்யஸ்ருஜம் பாஷ்பம்
பிரணாலீவ நவோதகம். கோசலாதேவியார் தீனஸ்ய கஷ்டப்பட்டு கொண்டிருந்த ராஜ்ய சக்கரவர்த்தியாரது தந்த கருணம் சோகம் ததும்பியதை பாஷிதம் சொல்லப்பட்ட வாக்கிய மொழியை ஸ்ருத்வா கேட்டு பிரணாலி ஜலதாரே நவோதகம் மழை ஜலத்தை இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே பாஷ்பம் கண்ணீரை வியஸ்ருஜத் வடித்தாள். கோசலாதேவியார் கஷ்டப்பட்டு கொண்டிருந்த சக்கரவர்த்தியாரது அந்த சோகம் ததும்பியதாய் சொல்லப்பட்ட மொழியை கேட்டு ஜலதாரே மழை ஜலத்தை எவ்வண்ணமோ அவ்வண்ணமே கண்ணீரை வடித்தாள். சாமூர்த்னி பத்வா ருததே ராஜ்ஞே பத்மமேவாஞ்சலிம் சம்பிரமாத பிரவித்ரஸ்தா துவரமானாக்ஷரம் வசः. திரஸ்தா உடல் நடுங்கியவளாய் ருதத்தே அழுது கொண்டிருந்த சா அவள் சம்பிரமாத் பக்திமையால் துவரமானா அவசரமுற்றவளாக ராஜ்ஞக சக்கரவர்த்தியாரது அஞ்சலியை பத்மம் இவ தாமரை புஷ்பமென மூர்த்னி சிரசில் பத்வா வைத்து கொண்டு அக்ஷரம் உச்சிதமான வச்சக பின்வரும் சொல்லை அப்ரவீத் மொழிந்தாள். உடல் நடுங்கியவளாய் அழுது கொண்டிருந்த அவள் பக்திமையால் அவசரமுற்றவளாக சக்கரவர்த்தியாரது அஞ்சலியை தாமரை புஷ்பமென சிரசில் வைத்து கொண்டு உச்சிதமான பின்வரும் சொல்லை மொழிந்தாள். பிரசீத சிரசாயாச்சே பூமோ நிபதிதாஸ்மி தே யாச்சிதாஸ்மி அததேவ ஹந்தவ்யாஹம் நஹி த்வயா. தேவ பிரபுவே பிரசீத கருணை புரியும் அஸ்மி அடியேன் தே தேவரீர் முன்னிலையில் பூமோனி பதிதா தரையில் விழுந்து சிரசா முடி தாழ்த்தி வணங்கி யாச்சே பிரார்த்திக்கின்றேன். துவயா தேவரீரால் யாச்சிதா அஸ்மி வேண்டப்பட்டவளாகிய நான் ஹதா கெட்டேன். ஆகம் ஹந்தவ்யா நாஹி நான் கெடுக்கத்தக்கவள் அல்ல அல்லவா. பிரபுவே கருணை புரியும் அடியேன் தேவரீர் முன்னிலையில் தரையில் விழுந்து முடி தாழ்த்தி வணங்கி பிரார்த்திக்கின்றேன். தேவரீரால் வேண்டப்பட்டவளாகிய நான் கேட்டேன், நான் கெடுக்கத்தக்கவள் அல்ல அல்லவா. நைஷாஹி சாஸ்திரி பவதே ஸ்லாகணீயேன தீமத உபயோர்லோகயோர்வீர பத்யாய சம்பிரசாத்யதே. வீர தர்மவீரரே, ஏனெனில் ஸ்லாகனீயேன புகழத்தக்க தீமதா புத்திமானான பத்ய கணவனால் யாயவள் சம்பிரசாத்யதே மன்னிப்பு கேட்டு கொள்ளப்படுகிறாளோ சாயேஷ அப்பேற்பட்ட இந்த ஸ்திரீ உபயோகோ நங்கை இக பரமாகிய இவ்விரண்டு லோக்கையோகோ உலகங்களுக்கும் பவத்தின உரியவளாகாள். தர்மவீரரே, ஏனெனில் புகழத்தக்க புத்திமானான கணவனால் எவள் மன்னிப்பு கேட்டு கொள்ளப்படுகிறாளோ அப்பேற்பட்ட இந்த நங்கை இக பரமாகிய இவ்விரண்டு உலகங்களுக்கும் உரியவளாகாள். ஜானாமி தர்மம் தர்மஜ்ஞே த்வாம் ஜானே சத்யவாதினம் புத்ரசோகார்த்தயா தத்து மயா கிமபி பாஷிதம். தர்மஜ்ஞே தர்ம நிபுணரே, தர்மம் தர்மம் இன்னது என்பதை ஜானாமி அறிவேன். துவாம் தேவரீரை சத்தியவாதினம் சொன்ன மொழி தவறாதவரென ஜானே அறிவேன். தோ அக்னமிருந்தும் புத்திர சோகார்த்தையா புத்திர சோகத்தால் மனம் நொந்து கிடந்த மயா பாஷிதம் என்னால் கூறப்பட்ட தத்கிமப்பி அது என்னவோ பொருளற்றது.
தர்ம நிபுணரே, தர்மம் இன்னது என்பதை அறிவேன். தேவரீரை சொன்ன மொழி தவறாதவரென அறிவேன். அங்கனமிருந்தும் புத்திர சோகத்தால் மனம் நொந்து கிடந்த என்னால் கூறப்பட்ட அது என்னவோ பொருளற்றது. शोको नाशयते धैर्यं शोको नाशयते श्रुतं शोको नाशयते सर्वं नास्ति शोकसमो रिपुः. शोकः மனவேதனையானது. தைரியம் தைரியத்தை நாசயத்தை அழிக்கிறது. शोकः மனவேதனை. ஸ்ருதம் நாசயத்தை அறிவை அழிக்கிறது. शोकः மனவேதனை. சர்வம் எல்லாவற்றையும் நாசயத்தை அழிக்கிறது. शोकसमः சோகத்திற்கு நிகரான. ரிப்புஹு அஸ்தின பகை ஒன்றுமில்லை. மனவேதனையானது தைரியத்தை அழிக்கிறது. மனவேதனை அறிவை அழிக்கிறது. மனவேதனை எல்லாவற்றையும் அழிக்கிறது. சோகத்திற்கு நிகரான பகை ஒன்றுமில்லை. शक्ये आपतितः सोढुं प्रहारो रिपुहस्ततः सोढुमापतितः शोकः सूक्ष्मोऽपि न शक्यते. ரிப்புஹஸ்ததக பல சத்ருக்களின் கைகளினின்றும் ஆப்பதிதக விளையும் பிரகாரக அடியானது சோடும் எதிர்த்து போக்க சக்கியக சாத்தியமானது. ஆப்பதிதக ஈஸ்வர செயலாய் வந்த ஷோகः மனவேதனை சூக்ஷ்மः அப்பி எள்ளளவாயிருப்பினும் சூடும் சக்கியத்தேன மாற்ற முடியாது. பல சத்ருக்களின் கைகளினின்றும் விளையும் அடியானது எதிர்த்து போக்க சாத்தியமானது. ஈஸ்வர செயலாய் வந்த மனவேதனை எள்ளளவாயிருப்பினும் மாற்ற முடியாது. वनवासाय रामस्य पञ्चरात्रोऽत्र गण्यते यशोकहतहर्षायाः पञ्चवर्षोपमो मम. अत्र இப்பொழுது ராமஸ்ய ராமனது வனவாசாய வனவாசத்திற்கு பஞ்சராத்திரக 5 நாள் ஆர்ஷம் கண்யத்தே ஆகிறது. யஹ எந்த அது शोकहत हर्षायाः मम சோகத்தால் உற்சாகத்தை இழந்த எனக்கு பஞ்ச வருஷோப்பமக 5 வருஷங்களுக்கு சமானமாயிருக்கிறது. இப்பொழுது ராமனது வனவாசத்திற்கு 5 நாள் ஆகிறது. எந்த அது சோகத்தால் உற்சாகத்தை இழந்த எனக்கு 5 வருஷங்களுக்கு சமானமாயிருக்கிறது. तं हि चिन्तयमानायाः शोकायं हृदि वर्धते नदीनामिव वेगेन समुद्रसलिलं महत्. சமுத்திரசலிலம் சமுத்திரஜலம் நதீனாம் நதிகளுடைய வேகேன பிரபாகத்தால் மகத் பெரிதாவது. இவ எவ்வண்ணமோ அவ்வண்ணமே ஹிருதி மனதில் தம் அவனை சிந்தையமானாயாக நினைத்து கொண்டிருக்கும் எனக்கு அயம் சோகா இந்த சோகமானது வர்த்தத்தை பெருகிக் கொண்டே இருக்கிறது. சமுத்திர ஜலம் நதிகளுடைய பிரவாகத்தால் பெரிதாவது எவ்வண்ணமோ அவ்வண்ணமே மனதில் அவனை நினைத்து கொண்டிருக்கும் எனக்கு இந்த சோகமானது பெருகிக் கொண்டே இருக்கிறது. एवं हि कथयन्त्यास्तु कौसल्याया शुभं वचः मन्दरश्मिरभूत्सूर्यो रजनीचाभ्यवर्तत. कौसल्यायाः कौसलादेव्याர் एवं இப்படியெல்லாம் शुभं वचः இனிய வார்த்தையை கதயந்தியாக தூ சொல்லிக் கொண்டே இருக்கையில் சூரிய பகவான் மந்தரஷ்மியை மறைத்து கொண்ட கிரணங்களை உடையவனாய் அபோதாயினன் ரஜனீச்ச இரவும் அபியவர்த்தத வந்தது.
கோசலாதேவியார் இப்படியெல்லாம் இனிய வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருக்கையில் சூரிய பகவான் மறைத்து கொண்ட கிரணங்களை உடையவனாயினன். இரவும் வந்தது. அத்த பிரஹ்லாதிதோ வாக்கியேர் தேவ்யா கௌசல்யயா நிருபः शोकेन च समाक्रान्तो निद्राय वशमेयिवान्. अथ அப்பொழுது ஷோகேன சோகத்தால் சமாக்ராந்தः च கவரப்பட்டவராயிருந்தும் நிருபக சக்கரவர்த்தியார் கௌசல்யா கோசலா தேவ்யா தேவியால் வாக்கியஹி இனிய மொழிகளால் பிரஹ்லாதிதः சற்று தேற்றப்பட்டவராய் நித்ராயாக நித்ரையின் வசம் அதீனத்தை ஏய்வான் அடைந்தார். அப்பொழுது சோகத்தால் கவரப்பட்டவராயிருந்தும் சக்கரவர்த்தியார் கோசலாதேவியால் இனிய மொழிகளால் சற்று தேற்றப்பட்டவராய் நித்ரையின் அதீனத்தை அடைந்தார். இத்யார்ஷே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியே ஆதிகாவ்யே अयोध्याकाण्डे 62तमः सर्गः।